தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மசோதாவுக்கு ஒப்புதல் தர தாமதப்படுத்தினால் அதற்கான காரணங்களை ஆளுநர் கூறியிருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் காலதாமதம் செய்வதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை எழுப்பி விளக்க குறிப்பை கொடுத்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அடங்கிய அரசமைப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மத்திய அரசு, குடியரசுத் தலைவர் பதவி என்பது ஒரு தபால்காரரின் பதவி இல்லை, அந்த பதவியில் இருப்பவர் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். தமிழ்நாடு ஆளுநர் தொடர்பான வழக்கில் அரசமைப்பின் பிரிவு 200 உச்சநீதிமன்றம் விளக்கிய முறை தவறானது என்றது. அப்போது நீதிபதிகள், அரசமைப்பில் கட்சி தாவல் சட்டம் இடம்பெற்றுள்ள 10வது அட்டவணை கொண்டுவரப்பட்ட போது சபாநாயகர் தீர்ப்பு வழங்குவரா இருந்தார். ஆனால் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றவாறு நிபந்தனை விளக்கங்கள் கொடுப்பதை நிறுத்த முடியாது. இதே 10வது அட்டவணை தொடர்பாக இப்போது விவாதம் செய்தால் நாங்கள் அதை வித்தியாசமாக முடிவு செய்திருப்போம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் சமீபத்தில் தெலுங்கானா சபாநாயகர் வழங்கிய முடிவு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை சென்று பார்க்கும்போது மத்திய அரசு தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் அதிகாரங்களை பிரிப்பதில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளோம். அரசமைப்பு சரியாகவே இருக்கிறது, அதை செயல்படுத்துவதில்தான் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சட்ட மசோதாக்கள் மட்டும் காலதாமதம் செய்யப்படுவதில்லை. கட்சி தாவல் சட்டத்தில் சபாநாயகர்களுக்கு முடிவெடுக்க காலதாமதம் செய்கிறார்கள். இதனால் முடிவுகளை எடுக்கும் போது ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் டெட் என்ற நிலை ஏற்படுகிறது. இதனால் நீதித்துறை மறு ஆய்வு என்பது மிக முக்கியமானது என்று நீதிபதிகள் விளக்கம் அளித்தனர். பின் பேசிய நீதிபதி சூரியகாந்த், மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க தாமதமானால் அதற்கான காரணங்களை நீங்கள் கூறியிருக்க வேண்டும். ஒரு மசோதாவை அரசமைப்புக்கு விரோதமானது என்று நிறுத்தி வைக்கிறீர்கள். ஆளுநர் ஒரு மசோதாவை நிரந்தரமாக கிடப்பில் போட முடியும் என்று எந்த தீர்ப்பும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் சட்டமன்றத்தால் மறுபடியும் நிறைவேற்றும் செய்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பது கட்டாயம் என்று அரசமைப்பின் பிரிவு 200 கூறுகிறதே என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அரசமைப்பு அவ்வாறு கூறவில்லை. ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் என்றுதான் கூறப்பட்டுள்ளது என மத்திய அரசு தெரிவித்தது. பின்னர் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க அதிகாரம் அளிக்கும் அரசமைப்பின் பிரிவு 200 தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் வாதங்களை வையுங்கள் என்று மத்திய அரசு தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர்.